ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிளிப்கார்ட்ல ஆஃபிஷியலா இன்ஃபினிக்ஸ் ஹாட் 60i ஒரு பட்ஜெட் ஓரியன்ட்ல 120GB வேரியன்ட் 9300 ரூபீஸ்க்கு இந்த மொபைல் கோட் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 வைப்ரண்டான கலர்ஸோட இந்த மொபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைலோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஓரியன்ட்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அளிக்கும் வகையில் இங்க மீடியாடெக் டிமென்சிட்டில 6400 சிப்செட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒரு 15K உள்ள போன்ல என்ன ப்ராசர் கொடுப்பாங்களோ அதே இது இன்னைக்கு 10,000க்குள்ள இன்னைக்கு இன்ஃபினிக்ஸ் இந்த ப்ராசரோட கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா இங்க ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேரியன்ட் வேற எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒரே ஒரு வேரியன்ட் தான் 4 வேரியன்ட். அதை தவிர்த்து ஒரு வாட்டர் டாப் நாச்சோட டிஸ்பிளே இங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு சின்ன ஒரு பிரைஸ் கட்டுக்காக இந்த மொபைல் எடுத்து வந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த போன் வேற என்ன ஹார்ட்வேர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, என்ன சாஃப்ட்வேர்ல என்ன இம்ப்ளிமெண்ட் இருக்கு, அது போக பேட்டரிலாம் எப்படி கொடுத்துருக்காங்க, கேமராலாம் எப்படி இருக்கு, அதை தவிர்த்து இந்த போன் யாருக்கு செட் ஆகும், ஒரு மாடரேட் யூசருக்கா இல்ல ஹெவி யூசருக்கா, இதை பத்தி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பிரீஃபா பேசுவோம். இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 60i மொபைல் பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு நம்ம மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் இன்ஃபினிக்ஸ் ஹாட் 60i பாக்ஸ். முன்னாடி இன்ஃபினிக்ஸ் ஹாட் 60i மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல், அடுத்து ஒரு நல்ல ஒரு டஃப் அண்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அடுத்து யூஸ் அகேன் வாரண்டி புக்ஸ் அண்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு 18 வாட் சார்ஜர் டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 60i இந்த மொபைல் பிளிப்கார்ட்ல ஆஃபீஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன் மட்டும் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பொறுத்தவரை 4 வைப்ரண்டான கலர்ஸ் அண்ட் ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. 120GB வேரியன்ட் 9300 ரூபீஸ்க்கு கோட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் சூப்பராகவே எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த டெக்னோ ஸ்பார்க் கோ பார்த்துட்டீங்கன்னா கடைசியா நம்ம வீடியோல பார்த்துருப்பீங்க. ஸோ அதே டிசைன் தான் சேமா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா எல்லாமே ஒரே பிராண்டு தான், டெக்னோ இன்ஃபினிக்ஸ் ஒரே பிராண்ட் தான். ஸோ அந்த கான்செப்ட்ல அந்த மொபைல் இருக்கு. ஒரு ஸ்ட்ரைட்டரான ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அது பக்கத்துல ஃபிளாஷ், அது பாட்டம்ல இன்ஃபினிக்ஸ் பிராண்டிங்கும், அதுக்கு ஒரு சின்ன ஒரு லேயர் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் பேக் சைடு நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சஸ் சூப்பராகவே இருக்கு. அந்த 4 எட்ஜஸ் நல்ல கர்வியா கொண்டு வந்திருக்காங்க. அதனால நம்ம இந்த கேம்ஸ் விளையாடும் போது ஷார்ப் எட்ஜஸ் இல்ல, கர்வா இருக்கனால கையில ஹோல்ட் பண்றதுக்கு 2 ஹேண்ட்ல ஹோல்ட் பண்றதுக்கு நல்லா கன்வென்ட்டா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் டிசைன் நிஜமாவே பேக் சைட்ல மிரட்டி விட்டுருக்காங்க. இந்த வட்டம் இன்ஃபினிக்ஸ் நல்ல ஒரு பிரீமியமான ஒரு டிசைன் மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் ஃப்ரேம்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி உங்களுக்கு வாட்டர் டாட் நாச்சோட ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட வெயிட் 200 கிராமும், திக்னஸ் 8.14mm அமைஞ்சிருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல அமைஞ்சிருக்கு டிசைன் பற்ற பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.7 இன்ச்ல ஒரு வாட்டர் டாப் நாச் 120 ரெஃப்ரெஷ் ரேட் IPS LCD டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. HD+ டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு டிஸ்பிளே எப்படி பிகேவ் ஆகும் அது மாதிரி நல்லாவே பிகேவ் ஆகுதுன்னே சொல்லலாம். இந்த கான்ட்ராஸ்ட், விங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. OTT ஆப்ல வீடியோ பார்க்கறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே பிரீமியமா இருக்கு. டிஸ்பிளே எந்த ஒரு குறையும் இல்லாம அல்டிமேட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 200 கிராம், திக்னஸ் 8.14mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல XOS 15.1 சப்போர்ட் இருக்கு. மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்க டாப்ல அண்ட் பாட்டம்ல ஸ்டுடியோ ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.0, IR போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், IP64 ரேட்டிங் இருக்கு. அண்ட் 5 இயர்ஸ்க்கு லாக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஃபினிக்ஸ் கிளைம் பண்றாங்க. அதை தவிர்த்து இந்த சர்க்கிள் சர்ச் அண்ட் இன்ஃபினிக்ஸோட ஏஐயும் டெடிகேட்டரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த மொபைல்ல. ஸோ இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் நல்ல ஒரு ஹார்ட்வேர்ஸோட சப்போர்ட் பண்ணிருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி கிட்டத்தட்ட 6000 mAh பேட்டரி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பேசிக்கான 18 வாட் சார்ஜர் பாக்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு 50 to 60 மினிட்ஸ் எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட்டர்ஸ் ஒரு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50MP AA லென்ஸ், ஃப்ரண்ட்ல 5MP, ஹையஸ்டா 2K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். இங்க 10 கேமரா மோட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த டைம் லாப்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ் இது மாதிரி விஷயங்கள் இங்க கிடையாது. அது போக டூயல் LED ஃபிளாஷ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க பேக் சைட்ல. அண்ட் நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டேலைட்ல எடுக்கிற ஷார்ட்ஸ் நல்லா இருக்கு. ஆனா இன்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்ல நிறைய நாய்ஸஸ் இருக்குதே செய்யுது. செல்ஃபி கேமரா ஆவரேஜா தான் இருக்கு. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு பேசிக்கான கேமரா அரேஞ்ச்மெண்டோட தான் அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 60i கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இந்த வட்டம் இங்க மீடியாடெக் டிமென்சிட்டில 6400 சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒரு 15K உள்ள ஒரு சிப்செட்டை இன்னைக்கு ஒரு அண்டர் 10Kல
இந்த ப்ராசஸர் இந்த மொபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த ப்ராசஸர் வச்சு ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். மீடியமான கிராஃபிக்ஸ் வச்சு டெடிகேட்டடா கேமிங் மோட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து டே டு டே லைஃப்ல ஒரு மல்டி டாஸ்கிங், லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் அண்ட் உங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன ஒரு டாஸ்க் பண்றதுக்கு நல்ல கன்வென்ட்டா இருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த XOSனே சொல்லலாம். இந்த XOS அண்ட் இந்த சிப்செட் இந்த இன்ஃபினிக்ஸ் இங்க நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி செம்ம ஃப்ளூயண்டா எடுத்துட்டு வந்திருக்குது. இன்னொரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அண்ட் ஏஐ வச்சு இந்த சர்க்கிள் சர்ச் இது மாதிரி விஷயங்கள் நம்மளால பண்ணிக்க முடியுது. ஒரு அண்டர் கே 10Kல எனக்கு ஒரு நல்ல ஒரு கேமிங் ஃபோன் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 60i உங்களுக்கு எல்லா கேம்ஸ் ப்ளே பண்ற மாதிரி நல்ல கன்வென்ட்டா நல்ல ஒரு ஆப்டிமைஸோட இந்த வட்டம் இந்த எஸ்ஓசி இந்த போன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 60i ஒரு 4 வைப்ரண்ட் கலர்ஸ், ஒரே ஒரு வேரியன்ட் தான். 4 120GB வேரியன்ட் 9300 rupeesக்கு கோட் பண்ணிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மொபைல் ஃபர்ஸ்ட் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, எனக்கு அண்டர் 10Kல என்னோட பட்ஜெட்டே 10K தான், இதுக்கு மேல என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஆனா எனக்கு ஒரு கேமிங் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபோன் இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 60i. ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு அபோவ் 15Kல ஒரு சிப்செட்டை இன்னைக்கு அண்டர் 10Kல இன்னைக்கு இன்ஃபினிக்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. அதுதான் இந்த போனோட மெயினான ஹைலைட்டான விஷயம்னே சொல்லிக்கலாம். ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். இந்த பப்ஜி, இந்த பிஜிஎம், இந்த ஒரு சில கேம்ஸ்லாம் விளையாடுவீங்க பாத்தீங்களா, ஸோ அந்த எல்லா கேமும் இந்த போன்ல நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும் மீடியமான கிராஃபிக்ஸ் வச்சு. அதை தவிர்த்து என்டர்டைன்மெண்ட்க்கு நல்ல ஒரு பிக்கரான டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட், ஹார்ட்வேர் சப்போர்ட் நல்லா பண்ணியிருக்கான், 5 years லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கான், நல்ல ஒரு பேட்டரி டியூரபிள் இருக்கு, சார்ஜிங் ஸ்பீட் கம்மி தான், கேமரா மொக்கையா தான் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ பிரைஸ் கட்டுக்காக ஒரு சில இடத்துல காம்ப்ரமைஸ் இருக்கு. இந்த மொபைல் மட்டும் கிடையாது, நீங்க எந்த பிராண்ட்ல எந்த அண்டர் 10Kல எடுத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு காம்ப்ரமைஸோட தான் இருக்கும். பட் ஆனா இது ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படி இருக்கும்போது ஒரு அண்டர் 10Kல ஒரு கேமிங் ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஃபோன், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 60i இந்த மொபைலை பத்தி டீட்டெயிலா பிரீஃபா பேசியிருக்கோம். இதுல டவுட் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் செலுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.